நெக்ஸ்ட் யூனிட் 3பா. யூனிட் 3ல் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட், அது வாட்டர்லேருந்து எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்ஸ் மெயினாக இருக்குது பாருங்கள். ரிசர்வாயர், டேம் உங்களுக்கு தெரியும். அந்த ரிசர்வாயர்ன்றது அந்த வாட்டரில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கு. டேம் வந்து அந்த வாட்டர் லெவலில் வந்து ரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பென்ஸ்டாக்ன்றது அதுலேருந்து பைப்பு, ஒரு ஹெவி பைப்பு, அதுலேருந்து தான் வாட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிராஃப்ட் டியூப்பு, அதுலேருந்து அந்த அது ஸ்டாப் பண்ணி வச்சு அதை வால்வு மாதிரி வச்சுக்கலாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் டர்பைன் இருக்கும். அந்த டர்பைன்லேருந்து அந்த தண்ணியை பட வைக்கிறப்போ டர்பைனில் உள்ள பிளேட்ஸ் சுற்ற ஆரம்பிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அது கூட ஜெனரேட்டரை கப்புள் பண்ணியிருப்பாங்க. அப்போ டர்பைன் சுற்ற ஜெனரேட்டரும் ஆட்டோமேட்டிக்காக சுற்ற ஆரம்பிக்கும். அதுலேருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ரிமைனிங் அதை பட்டு வரக்கூடிய தண்ணியை இந்த டிராஃப்ட் டியூப் மூலமாக டெயில் ரேஸ் மறுபடியும் தண்ணி கீழே வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா டேமில் நம்ம விவசாயத்துக்காக நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம் தண்ணியை. அதே நேரத்தில் இதையும் நம்ம எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். 2 in 1 நம்ம செஞ்சுக்கிறோம். இதுதான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட். வாட்டர்லேருந்து எப்படி நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறக்கூடிய இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான்ப்பா. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் இதையாச்சும் என்ன பண்ணீங்க, 1க்கு 2 கிளாஸ் பார்த்துங்க, டயக்ராம் போட்டு பார்த்துட்டு நீங்கள் ஜென்ரலாக ஓனாக கூட நீங்கள் எழுதலாம். இதெல்லாம் 10 மார்க் கொஸ்டினில் வரும். ஓகேங்களா? இது ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்னென்ன பார்ட்ஸ் எக்ஸைட்டாக கொடுத்துருவாங்க பாருங்கள். அதை அப்படியே எழுதி ஒர்க்கிங் எப்படி என்ன பண்ணணும், ஒர்க்கிங் எப்படி என்ன பண்ணணும், நீங்கள் எப்படி ஒன்றும் இல்லை, அந்த வாட்டர் டேம்லேருந்து வாட்டர் வர்றப்போ அது ஏன் ஹைட்டாக இருக்குன்னா அப்போ தான் அந்த வாட்டர் ஃபோர்ஸ் கிடைக்கும். அது அந்த பென்ஸ்டாக் வழியாக வந்து டிராஃப்ட் வழியாக வந்து ரியாக்ஷன் டர்பைனை சுற்ற வைக்கும். ஓகேங்களா?